எந்நேரமும் இவளுக்கு இந்த போன் தான். ஒரு வேலை செஞ்சவனும் வீட்டுல கிடையாது. அண்டமா வீட்டுல தண்டச்ச ஒரு தினட்டுல கிடக்கா. எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வேலை செய்யறாளா? என்னத்த சொல்ல இவளெல்லாம். அப்படி குனிஞ்சு கிடந்து போனை என்னத்த பாக்கா. வாவ், இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி 2 சாரி பார்த்தாச்சு. இது 3வது சாரி. இதுவும் அழகா இருக்கு. இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 3 சாரியும் ஆர்டர் போட வேண்டியதா. கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்போமா இல்ல காசு அனுப்பி விட்டுருவோமா இப்பவே? ஐயோ 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 ஐயோ, என்னாச்சுதே? எதுக்கு ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருக்கிய? என்னத்தே நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேச மாட்டேங்கிறிய? என்ன வேற முறைச்சு பாக்கியலே. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டனோ? தப்புதான் டி, தப்புதான். என் மகன் உன்னை காதலிக்கான்னு சொன்ன உடனே சரின்னு தலையாட்டின பாத்தியா? இந்த வீட்டுக்கு ஒன்று மருமகளை கொண்டு வந்த பாத்தியா? ஏன் தப்புதான் டி எல்லாம். என்ன கிளவி உளருது? ஏத்தே, நீங்க சொல்றது ஒன்றும் புரிய மாட்டேக்கே. என்னாச்சுன்னு சொல்லுங்கத்தே. என்னத்தட்டி சொல்லணும்? என் மகன் ராவும் பகலும் அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கான் இந்த வீட்டுக்காகையும் நமக்காகையும். ஆனா நீ இங்க போனை பார்த்து சேலை ஆர்டர் போடுற, அதுவும் 1 இல்ல 3. ஐயோ அத்தை, வாய மூடு நீ. நானும் போனா போதுன்னு விட்டுக்கிட்டே இருந்தா நீ ரொம்ப தான் ஆடுற. என் மகனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? ஒரு எறும்பு அண்டாம, தூசி துரும்பு அண்டாம அப்படி வளர்த்தேன். இன்னைக்கு அவன் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் காசெல்லாம் கரியாக்குறதுக்குன்னே நீ வந்து இப்படி வந்து சேர்ந்திருக்கா பாரா. என் மகன் சம்பாதிக்கிறதுல எதையாவது மிச்சம் பிடிச்சி வச்சிருக்கியாட்டி? ஒரே செலவு தான். அதுவும் தேவையானதுக்கு செலவு பண்ணா பரவாயில்ல. இப்ப 3 சேலை எவ கேட்டா? அப்படி 3 சேலையை வாங்குற அளவுக்கு என்ன விசேஷம் வந்துட்டு? சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு 3 சேலை ஒரு கேடு. தே, என்ன மன்னிச்சிருங்க தே. இவ்வளவு நாள் உங்க மகன் கஷ்டப்பட்டு உழைக்கிறது தெரியாம நடந்துகிட்டேன். இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் தே. உங்க மகன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிக்க போறேன் தே. இந்த ஒரு திருப்பு மன்னிச்சிருங்க தே. புத்தி வந்தா சரிதான். நல்ல வேலை தே. நீங்க இப்ப வந்து சொன்னீங்க. ஒரு 5 நிமிஷம் பிந்தி வந்துருந்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு நான் 3 சேலையை ஆர்டர் போட்டிருப்பேன். வேஸ்டா போயிருக்கும் ரூபாலாம். நல்ல வேலை முந்தைய வந்து சொல்லிட்டியே. எது? அந்த 3 சேலையும் அவளுக்கு இல்லையா? நமக்காக தான் ஆர்டர் போடுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாலோ? ஐயா, இது தெரியாமல முந்திரி கொட்டத்தனமா அவளை பிடிச்சி ஏசிப்பிட்டேன். இப்ப எனக்கு போடுன்னு சொன்னா போட மாட்டாளே. கேட்டு பாப்போம். என்னடி சொல்ற? எனக்கா சேலை பார்த்துக்கிட்டு இருந்தா? ஆமாத்தே, நான் போன வாரம் கூட போய் எனக்கு ஒரு 2 சேலை புதுசா எடுத்துட்டு வந்தேன்ல. உங்களுக்கு தான் எதுவுமே வாங்கி தரல. சரி, ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, நெட்ல பாப்போன்னு பார்த்தேன். அழகழகா இருந்து சேலெல்லாம். உங்ககிட்ட சொல்லாண்டா, வந்த பிறகு சர்ப்ரைஸா கொடுக்கலான்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எனக்கு தானோ? பரவாயில்லடி, பரவாயில்ல, போட்டு விடு. போங்கத்தே, அவி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாவ. நம்ம மாத்தி மாத்தி 2 பேரும் சேலை எடுக்காட்டி இப்ப என்ன குறைஞ்சு போயிட்டு? பொறுமையா எடுத்துக்கிடலாம். நீங்க சொன்னதும் சரிதான். இப்ப என்ன விசேஷம் வருது? சும்மா வீட்டுல இருக்கிறதுக்கு எதுக்கு சேலை? விசேஷம் வரும்போது பாத்துக்கிடுவோம். என்னத்தே? ஏட்டி, அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்லாண்டா. நான் தான் குடும்ப நிலைமையை புரிஞ்சுக்கிட்டல. பிறகு எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீ அதை பத்தி? இனி நான் எந்த செலவும் வீணா பண்ண போறது இல்லத்தே. அந்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். சரியா போச்சு. கவலை தாமாயால கேட்ட மாதிரி நானே கேட்டுவிட்டேன். சரித்தே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பிறகு பாக்குறேன். அது என்னதுடி முக்கியமான வேலை? நான் தான் இனிமேல் உங்க மகன் சம்பாதிக்கிறதெல்லாம் சேர்த்து வைக்க போறேன்னு சொன்னேன்ல. அதுக்கு முதல்ல ஒரு நல்ல உண்டியல் இல்ல. போய் கடையில போய் நல்லா ஒரு உண்டியலை பார்த்து வாங்கிட்டு வரேன். என்னத்தே? ஒண்ணுக்கு 2 பிள்ளைய வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு பிள்ளை ஏதாவது உதவி செய்தா? 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதுலயும் டிவி பார்க்கறது, போன் நோண்டது, இதேதான் வேலை பொழப்பு. அம்மா தனியா கஷ்டப்படுறாவளே, கூட மாட ஏதாவது ஒத்தாசை செய்வோன்னு ஒண்ணு கிடையாது. என்னத்த சொல்ல. ஸ்வேதா, ஏடி ஸ்வேதா, ஏடி காது கேக்குதா இல்லையா? எம்மாவ உறங்கிட்டா? உறங்குதா அந்த பிள்ளை? காலையில தான் 11 மணி வரைக்கும் உறங்குனா, பிறவி எந்திரிச்சு காப்பியை குடிச்சிட்டு திரும்ப உறங்குதாளா? அப்படி என்னத்தை வெட்டி முறியறான்னு இவளுக்கு உறக்க வேண்டி கிடக்கு. சரிம்மா, உறங்குனது காணும், அவளை எழுப்பி விடு. ஏம்மா, என்னடி அவளைங்க? அவளை எழுப்பி எழுப்பி பார்த்தோம்னா எலும்பவே மாட்டேக்கா. எலும்ப மாட்டேக்காளா? சுத்தல தண்ணி எடுத்து முகரையில ஊத்தி எழுப்பு. அப்படி என்ன உறக்கன்னு கேட்கேன். நான் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டேன், எழும்பவே மாட்டேக்கா. கை வச்சா தட்டி தட்டி விடுறா. உன் வேலையை போய் பாருங்க, எனக்கு தெரியாது. நீங்க எழுப்ப சொன்னீங்க தான் எழுப்பினேன். நீங்களே வந்து எழுப்பிக்கிடுங்க. என்ன திமிரு அந்த பிள்ளைக்கு? நான் பிறகு அவளை பாத்துக்கிட்டேன். பிறகு பாத்துக்கிட்டீங்களா? இப்பவே போய் எழுப்புங்க. ஏடி, வேலை எனக்கு தலைக்கு மேல கிடக்கு. பாதி முடிச்சு வச்சுட்டு போறேன். என்னமோ பண்ணுங்க போங்க, நான் போறேன். ஏடி நில்லு. நின்னுட்டேன் மா. ஏடி திரும்பி நில்லு. ஏமா, நீங்க நில்லுன்னு சொன்னீங்க, அதான் நின்னேன். திரும்பி நில்லுன்னு சொன்னா நான் திரும்பி நின்றுப்பேன்ல. தாய்க்கு ஒரு குறைச்சலும் இல்லடி. பிள்ளைன்னா தாய்க்கு உதவி செஞ்சு கண்டிருக்கு. நானும் தான் பிள்ளையை பத்திருக்கேனே. உன் கண்ணு முன்னாடி காய எறிஞ்சுக்கிட்டு இருக்கேனே. ஏம்மா, ஏதாவது உதவி வேணுமாம்மா? நான் செஞ்சு தரட்டான்னு கேக்குறியா? உனக்கு என்ன, நீ பேசாம கிளம்புதா? ஆஹா, அவளை மாட்டி விடலான்னு வந்து நான் மாட்டிக்கிட்டேன் போலியே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் அவளை எழுப்ப சொன்னீங்களா, அதான் எழும்ப மாட்டேங்கிறான்னு சொல்ல வந்தேன். சொல்லிட்டு கிளம்புனேன். அதான் வந்துட்டால. உட்காரு, காயெல்லாம் தரேன், அரைஞ்சு கொடு. ஏம்மா, இதெல்லாம் நியாயமே கிடையாதுமா. என்னடி நியாயம் கிடையாது உனக்கு? அவ மட்டும் நல்லா உறங்கியா, நான் மட்டும் வேலை செய்யணுமோ? ஏட்டி, இப்ப நீ வேலை செஞ்சா இந்த காய் மட்டும் தான் நறுக்கி தர சொல்லுவேன்.
அவளை வீடெல்லாம் தூத்து பெருக்கி வீடெல்லாம் துடைக்க சொல்லலான்னு இருக்கேன். நீ அதை செய்யறியா இந்த வேலையை செய்யறியா? வீடெல்லாம் தூத்து போட்டு துடைக்கணுமா? அதுக்கு நம்ம இதையே செஞ்சிருவோம். அம்மா நான் இதையே செய்யறேம்மா. உட்காரு. தக்காளி வெங்காயம் எடுத்து தரேன் உரி. சரிம்மா. ஏடி உன் கண்ணை சுத்தி ஒரே கருவளையமா இருக்கு. அதான் எனக்கும் தெரியலம்மா. கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கு. சரியாவே போக மாட்டேக்கு. சரியா எப்படி போகும்? நேரத்துக்கு தூங்கணும். ஒழுக்கமா கொஞ்ச நேரமா போனை பார்த்தோமா டிவியை பார்த்தோமான்னு விட. என்ன நேரம் பார்த்தாலும் அந்த டிவி, அப்படி இல்லைன்னா போனு, அதுவும் இல்லைன்னா லேப்டாப்ல படம் பார்க்கன்னு தூக்கி வச்சுக்கிறது. இப்படிலாம் இருந்தா எங்க சரியா போகும்? எச்சாதானே ஆகும். நான் முந்தி மாதிரி நிறைய எல்லாம் போன் பார்க்கதில்லம்மா. அம்மைக்கு இன்னும் குருடா போகல. கண்ணு நல்லா தான் தெரியும். நீ எவ்வளவு நேரம் போனை பார்க்க டிவியை பார்க்க நீ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பொழுது விடிஞ்சா அடைஞ்சான்னு 2 பேரும் போன் பரத்தாலேயே தான் சுத்திரிய. அப்படி அந்த போன்ல என்ன இளவத்தான் காட்டியானோ தெரியல. இந்தியாவது போனை பார்த்துட்டு அமைதியா இருப்பா. இப்பெல்லாம் போனை பார்த்து பல்ல காட்டுறா. அது மீன் பாப்பேம்மா. என்ன இளவோ கேட்டா அதை பார்த்தேன் இது பார்த்தேன் சிரிப்பா வருதுங்க. என்னத்தை பார்த்து தொலைறியோ ஒன்றும் புரிய மாட்டேன் எனக்கு. ஏம்மா நான் டிப்ரெஷனுக்கு போகும்போதெல்லாம் அதை பார்த்தாதாம்மா சிரிப்பா வரும். அதனாலதான் போனை பார்த்துட்டு இருக்கேன். என்னடி சொல்லுதா? எங்க போன நீ? ஏம்மா எங்கேயும் போலமா. டிப்ரெஷனுக்கு போற மாதிரி இருந்தா நான் போனை பார்ப்பேன் சிரிப்பு வரும்னு சொன்னேன். இப்பதானே அங்க போனேன்னா போவேன். அதனாலதான் போனை பாக்கேங்க. நீ பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு உன்னை நம்பி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அம்மாட்ட சொல்லாம ஊர் சுத்தெல்லாம் பழகிருக்கா. ஐயோ அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி டிப்ரெஷன்னா சுத்தி பாக்குற இடம் கிடையாது. சுத்தி பாக்குற இடத்துக்கு போறதே தப்பு. இதுல சுத்தி பாக்குற இடம் கிடையாது. அங்கதான் போனேன்னு வர சொல்லுதா நீ? ஐயோ கடவுளே நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எங்க போனாலும் அம்மையை கூட்டிட்டு போகணும், அம்மா கூட தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா என்ன விட்டுட்டு நீ எங்கெல்லாம போயிருக்க? உன்னை நம்பினது தப்பா போச்சே. உங்க அப்பா வரட்டு இன்னைக்கு. நீ ஊர் சுத்திய கதையெல்லாம் சொல்லி உன்னை அடி வாங்க வைக்கல. ஏம்மா என்னம்மா பேசுறிய? நான் டிப்ரெஷனுக்கு போனா உங்களையும் எப்படிமா கூட்டிட்டு போறது? ஆமா என்ன கூட்டிட்டு போக முடியாதுல்ல. சின்ன வயசுல நீ பள்ளிக்கூடம் போகும்போது உன்னை கூட்டிட்டு போக நான் வேணும். கடைக்கு மிட்டாய் வாங்க நான் வேணும். பிடிச்சதை வாங்கி தர நான் வேணும். துணி எடுத்து கொடுக்க நான் வேணும். எல்லா இடத்துக்கும் உன்னை கூட்டிட்டு போக நான் வேணும். ஆனா அந்த டிப்ரெஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் நான் வேண்டாம். நீ தனியா போற அளவுக்கு வளர்ந்துட்டா அப்படிதானே? ஐயோ அம்மா நிறுத்துங்கம்மா. டிப்ரெஷன்னா இடம் கிடையாதுமா, கவலை. கவலையா? ஆமாம்மா கவலைக்கு பேரு தான் இங்கிலீஷ்ல டிப்ரெஷன். இந்த வயசுல என்னடி உனக்கு கவலை? எம்மா உங்களுக்கு எப்படிமா சொல்லி புரிய வைக்க? கவலைன்னா பெருசாதான் இருக்கணும்னு இல்லைல்லம்மா. சின்ன சின்ன கவலை கூட இருக்கலாம். இப்ப டீச்சர் பாடம் படிச்சுட்டு வர சொல்லியிருப்பாவ, நிறைய எழுதவும் கொடுத்துருப்பாவ. எல்லாம் எழுதிக்கிட்டே இருந்து அப்படியே காலையில இருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், சாயங்காலம் ஹோம்ஒர்க் பண்றோம். அப்படியே ஒரு மாதிரியாவே இருக்கும்ல. முந்திலாம் தினமும் அங்க போயிட்டு வந்தேன்னா கொஞ்ச நேரம் விளையாடுவேன், இல்லைன்னா உறங்குவேன். அப்ப கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். இப்போ நீங்கள் வெளியே விளையாடவும் விட மாட்டேங்கிறிய. படின்னு என்ன இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிய. எப்பயாவது கொஞ்சம் இப்படி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது செத்தோல டிவி பார்ப்பேன். அதுலேயும் அக்கா ரிமோட் தரமாட்டா, அவள் தான் பார்க்கணும். பயங்கர 2 பேத்துக்கு அதில் சண்டை வந்துடுது. அதனால தான் ஒருத்தர் டிவி பார்த்தா ஒருத்தர் ஃபோனை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அவள் ஃபோன் தரும்போது மீம் அதில் ஓடும். மீம்னா ஏதாவது காமெடி வீடியோ போட்டிருப்பாவ. அதை பார்த்தா செத்தோல சிரிப்பாக இருக்கும். கொஞ்ச நாள் நேரம் போயிடும். அதுக்காக தாம்மா அதை பார்த்து சிரிக்கேன், வேற ஒன்றும் கிடையாதுமா. வேர்வை சிந்தி உழைச்சி பீஸ் கட்டுற எங்களுக்கு தானே இந்த வழி தெரியும். டீச்சர் பாடம் படிச்சுட்டு வர சொன்னா ஒரு மாதிரி இருக்கும் இவளுக்கு. படிச்சுட்டு வர சொன்னா படிச்சுட்டு போக வேண்டியதானே. ஐயோ நான் படிக்கலன்னு சொல்லலாமா, டயர்டா இருக்கும்ல. அதையே படிச்சுட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் தாம்மா நான் பாக்கேன். அந்த காலத்துல படிச்சவையெல்லாம் போனோடைய மாதிரி தெரிஞ்சாவ. யாருக்கிட்ட போன் இருந்து, யார் வீட்டுல இருந்து? பெரிய பெரிய பணக்கார வீட்டுல போன் இருக்கும். அது என்ன இந்த மாதிரி போனா கிடக்கும்? பழைய போன் கிடக்கும். யாருக்காவது போன் பேசுறதுக்கு தான் ஆகும். அந்த காலத்துல உள்ளவையெல்லாம் படிச்சு பெரிய ஆளா அவளையோ. இப்போ உனக்கு படிக்க சொல்றாவனா டிப்ரெஷன் வருதான். இவளுக்குலாம் என்ன சொன்னாலும் புரியாதுப்பா. இனி நீ போனை எடுத்து பாரு, கைய காலம் முறிச்சு பிடிக்க. அடடா அடடா என்ன அழகு. அழகே பொறாமைப்படும் பேரழகாலாம் இருக்கேன். சும்மாவே நான் அழகா தான் இருப்பேன். இன்னைக்கு கல்யாண நாள் வேற. என் வீட்டுக்காரர் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காரோ, எங்கெல்லாம் கூட்டிட்டு போக போறாரோ, அதை நினைச்சாலே ஒரே ஆனந்தமா இருக்கே. சுதா சுதா அடடா என் அன்பு கணவர் வந்து விட்டார். வாங்க. என்ன இவ வந்ததும் கக்கபக்கன்னு சிரிச்சு வாங்கன்னுலாம் மரியாதையா கூப்பிடுறா. என்ன விஷயம்னு தெரியலையே. சரி என்னவா வேணா இருக்கட்டும். அவ எப்ப மரியாதையா கூப்பிடுறாளோ அப்ப தலையாட்டிக்கிட வேண்டிதான். அவ கூப்பிடும்போது சந்தோஷப்பட்டாதான் உண்டு. என்னைக்காவது தான் இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும். உட்காருங்க, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? நம்மளே காப்பி கேட்டாலும் குடிக்காம இருக்க முடியாதா? சும்மா கம்முன்னு கடன் திட்டுவா. இன்னைக்கு அவளே கேக்கா. என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சுதா. ஓ வெளியே கூட்டிட்டு போறாரு போல. அங்க போய் குடிச்சுக்கிடலாம்னு நினைக்காரு போல. ஆமா நீ இன்னும் கிளம்பாம என்ன செஞ்சுட்டு இருக்கா?
நான் கிளம்பி ரெடியா தாங்க இருக்கேன், பார்த்தா தெரியலையோ? அப்படியா? நான் எதுவும் வேற சேலை உடுப்பியோ என்னமோ நினைச்சேன். சரி, கிளம்பிட்டியா? வேற சேலை உடுக்கணும்னா சொல்லுங்க, நான் சிட்டா பறந்து போய் உடனே கட்டிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே பரவாயில்லதான். சரிங்க, போவோமா? போவோமாவா? நீ தானே போக போற, நான் எதுக்கு? நான் மட்டும் போய் என்னங்க செய்ய, நீங்களும் வாங்க. எனக்கு வேலை கிடக்குலா. ஆட்டோ பிடிச்சு விடுறேன். நீ வேணா போயிட்டு வந்துறியா இல்ல பஸ்ல போயிட்டு வரியா? ஆட்டோ பிடிச்சு விடுறேன், இல்லைன்னா பஸ்ல போறியாவா? நீங்க எங்க போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ தானே பேங்க் வரைக்கும் இன்னைக்கு போகணும்னு நேத்து சொன்னா, அதுக்கு தானே கிளம்பிட்டு இருந்தா இல்லையோ? வேற எங்கேயும் போறியோ? யோ மனுஷா, இன்னைக்கு என்ன நாள்னு கூட உனக்கு தெரியல, அப்படிதானே? என்ன நாள்னு கூடவா தெரியாம இருப்பேன்? வியாழக்கிழமை. வேற? வியாழக்கிழமை தான். என்ன வேறன்னு கேக்கா? தேதியை கேக்குறியோ? தேதியும் கேட்கல, கிழமையும் கேட்கல, இன்னைக்கு என்ன நாள் வேற? ஆத்தி, ஏதோ நல்ல நாள் போலயே. அவ இவ்வளவு கோவப்படுறான்னா ஒருவேளை அவ பிறந்த நாளா இருக்குமோ? கள்ளி, அத போய் மறப்பேனா? சும்மா நான் உன்கிட்ட விளையாண்டேன். அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. எங்க சொல்லுங்க பாப்போம். அதான் நினைவு இருக்குன்னு சொல்றோம்ல. சொல்லுன்னு சொன்னேன். அது அது வந்து உன் பிறந்த நாள். என் பிறந்த நாள் முடிஞ்சு போய் 4 மாசம் ஆகுது. இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியல, அப்படிதானே? வேலையில மறந்துட்டேமா, கோச்சுக்காம என்ன நாள்னு மட்டும் சொல்லிடான். யோ மனுஷா, இன்னைக்கு நீ எனக்கு தாலி கட்டின நாளியா, நம்ம கல்யாண நாள், அத கூட மறந்துட்டாளா நீ? என் வாழ்க்கையில சந்தோஷம் பறிபோன நாளா? இதை எப்படி மறந்தேன்னு தெரியலையே. என்னது? உன் சந்தோஷம் பறிபோன நாளா? ஐயோ, மைண்ட் வைஸ் நினைச்சு வெளியே பேசிட்டோம் போலயே. நெல்லியா உன்ன? விட்டுட்டி, நான் ரொம்ப பாவம். நெல்லியா? என்னக்கா இது? வந்ததுல இருந்து முப்பாத்தாக்கா தரையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் எனக்கும் ஒண்ணும் விளங்குற. எதுக்கு அப்படி இருக்கான்னு புரியாம தானே நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பான்னு தெரியலையே. இரு, கூப்பிட்டு பாப்போம். ஏக்கோ ஏக்கோ, முப்பாத்தா ஏக்கோ. சொல்லுங்க டி. என்னக்கா என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்க? வந்ததுல இருந்து ஒரு பேச்சையும் பேச காணல. தரைய பாக்கா சிரிக்க எங்களை பாக்கா, தரைய பாக்கா சிரிக்க எங்களை பாக்கா. என்னது? என்னாச்சு உனக்கு? அதுவா? மூளை எதுவும் குழம்பிட்டா? எதுக்கு இப்படி கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க? கேட்கறதுக்கு பதில சொல்லு. இல்லடி, நான் நேத்து படம் பார்த்தேனா. சரி, அந்த படத்துல நம்ம முன்னாடி யார் மேலேயாவது விருப்பப்பட்டிருப்போம்ல, ஒரு தலைய காதல் பண்ணிருப்போம்ல, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு காதல சொன்னாவளா. சரி, அத பார்த்ததுல இருந்து அம்மா என்னன்னாலும் சொல்லிட்டு சரி, எங்களுக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. நானும் சின்ன வயசுல ஒருத்தர் மேல பிரியப்பட்டேன். ஆனா அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் இப்ப அவரை தேடி கண்டுபிடிச்சு சொல்லலான்னு இருக்கேன். ஏக்கா, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுதியா இல்ல எப்படி? ஏன்ட்டு எப்படி கேக்கா? பிறகு என்னக்கா, காலம் போன காலத்துல வந்து நான் சின்ன வயசுல ஒருத்தரை விரும்பினேன், அவரை தேடி கண்டுபிடிக்க போறேங்க. இங்க நம்ம தொலைஞ்சு போனாலே நம்மளை கண்டுபிடிக்க ஆள் கிடையாது. இதுல அவர் என்ன நீ போய் நீ தேடுவ? நம்மளே இன்னைக்கோ நாளைக்கோ கிடக்கும். இதுல ஏய், அப்படிலாம் சொல்லாதடி. அதெல்லாம் குத்துக்கல்ல மாதிரி எங்கேயாவது கிடப்பாரு. ஏக்கா, அவர் கிடக்கதே இருக்கட்டும். நமக்கே பேரம்பேத்தி எடுக்க வயசு வந்தாச்சு. அதே மாதிரிதான் அவரும் பேரம்பேத்தி நிறைய எடுத்திருப்பாரு. இப்ப போய் நீ விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாதுதான். இருந்தாலும் நான் விருப்பப்பட்டேன்னு கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியாமலே இருக்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்ல. சொல்லிக்கிட்டு அவர் கூட எல்லாம் இருக்க மாட்டேன்டி. இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துருவேன். ஏக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லாமா? மாமா மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. உன்ன செவுட்லயே அடிச்சிருவாரு பாத்துக்க. ஏடி, அந்த மனுஷன் மேல இருந்து பார்க்கதான் முடியும், இறங்கி கீழே வர முடியும். அதனால என் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டேன். சரியா போச்சு. சரி, நீ விருப்பப்பட்டேன்னு சொல்றியே, அவர் பேரு ஊரு ஏதாவது தெரியுமா? அவர் பேரை எப்படி நான் வாயால சொல்றது? அப்ப மூக்கால சொல்லு. ஏடி, கிண்டல் பண்ணாத, சொல்றேன். அவர் பேரு முனியப்பன். ஆஹா, முனியப்பனோ? சரி சரி, எந்த ஊரு? ஊரெல்லாம் தெரியாதே. ஊரெல்லாம் தெரியாதா? என்னக்கா சொல்ற? அப்பப்ப நம்ம ஊருக்கு அப்படியே ஜன்னல் வழியா எட்டி எட்டி பாத்திருக்கேன், அவ்வளவுதான். சரியா போச்சு. கண்டுபிடிக்கிறது சிரமம். ஊருக்கு 4 முனியப்பன் கிடப்பான். இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்க? ஊரே தெரியாம. ஏடி, அவர் எதுக்கடி பேர் சொல்லுதா? நீதானே விரும்பின, நானா விரும்பினேன் பேர் சொல்லாம இருக்கிறதுக்கு? அவரை கண்டுபிடிக்கிறதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. எப்படி சொல்ற? இப்பெல்லாம் ஐயா அப்படின்னு என்னமோ வந்திருக்கான். இவ்வளவு தூரம் வந்திருக்கு, ஏன் முனியப்பனை கண்டுபிடிக்க முடியாதா? அவரு இந்த பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு என்னென்னமோ சொல்றாவல்ல, அதுல எதுலயாவது கிடப்பாரு. நம்ம தேடி கண்டுபிடிப்போம்.